வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் 1s காம்ப்ளிமெண்ட்னா என்ன, 2s காம்ப்ளிமெண்ட்னா என்ன, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமோட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 1s காம்ப்ளிமெண்ட், அதாவது ஒரு பைனரி நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த பைனரி நம்பர்ஸை நம்ம நாட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அதாவது 0 இருந்ததுன்னா 1 கன்வெர்ட் பண்ணணும், 1 இருந்ததுன்னா 0 கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 0 பிட் இருந்துச்சுன்னா அதை 1ன்னு கன்வெர்ட் பண்ணணும், 1 பிட் இருந்துச்சுன்னா அதை 0ன்னு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது பேர் தான் 1s காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? அது எப்படி கன்வெர்ட் ஆகும்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கேட் வந்து நாட் கேட். இதுதான் நாட் கேட்டுக்கான சிம்பிள். இப்போ நமக்கு 0ன்னு இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட்டில் 1ன்னு வரும். இப்போ இதுவே நான் 1ன்னு இன்புட் கொடுத்தேன்னா அவுட்புட்டில் எனக்கு 0ன்னு வரும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? சரி, ஃபைண்ட் 1s காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 11010100. இப்போ கன்வெர்ட் பண்ணலாமா? ஸோ 1s காம்ப்ளிமெண்ட், இதுக்கு 1s காம்ப்ளிமெண்ட் பாருங்கள். இங்கே 1 இருக்குங்களா, 0. இங்கே 1 இருக்கா, 0. 0 இருந்தால் 1, 1 இருந்தால் 0, 0 இருந்தால் 1, 1 இருந்தால் 0, 0 இருந்தால் 1, 0 இருந்தால் 1. இதுதான் 1s காம்ப்ளிமெண்ட்டுக்கான ஆன்சர். இதுவும் பேஸ் 2 தான், ஏன்னா இதுவும் பைனரி நம்பர் தான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 2s காம்ப்ளிமெண்ட். அது முன்னாடி இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் 2s காம்ப்ளிமெண்ட். ஸோ 2s காம்ப்ளிமெண்ட் என்னதுன்னா, இதில் 2 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொடுத்துருக்கிற இந்த பைனரியை கன்வெர்ட் பண்ணணும், நாட் கேட்டாக கன்வெர்ட் பண்ணணும், ஆப்போசிட்டாக எழுதிட்டு அது கூட 1 ஆட் பண்ணணும். இதுதான் ஸ்டெப்பே. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் 1. ஸோ கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு 1s காம்ப்ளிமெண்ட் எடுத்துருவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1s காம்ப்ளிமெண்ட் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு 1s காம்ப்ளிமெண்ட் என்ன வரும்? 1 இருந்தால் 0, 1 இருந்தால் 0, 3 0 இருக்குங்களா, 3 1 வரும். ஒரு 1 இருக்கா, ஒரு 0, 2 0 இருந்தால் ஒரு 1. ஸோ இந்தமாரி ஆப்போசிட்டாக எழுதியாச்சு. ஸ்டெப் 2, ஆட் 1. இதில் வந்து நம்ம 1 ஆட் பண்ண போகிறோம். எப்பயுமே இதான் ஸ்டெப்பு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து காம்ப்ளிமெண்ட் எடுத்துடணும், செகண்ட் ஸ்டெப்பு 1 ஆட் பண்ணணும். அந்த 1 கூட இந்த லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும், 1. ஓகேங்களா? ஆட் பண்ணலாமா? ஸோ 1 + 1 10. ஓகேங்களா? ஒரு பைனரி அடிஷனில் 1 + 1னா 10. அதாவது 0வை 10ன்னு எழுதுவோம். அதாவது இதை பாட்டமில் எழுதுவோம், இங்கே ஆன்சரில் எழுதுவோம். இது கேரி, இந்த 1 இருக்கு இல்லையா, இதுதான் கேரி. இது அவுட்புட்டில் எழுதுவோம், இந்த 1 வந்து கேரி. ஸோ 1 + 1னா பைனரியில் 10ன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 0 எங்கே எழுதுவோம், இங்கே 1 மேலே எழுதுவோம், கேரி. இப்போ அகைன் 1 + 1 10 தான். திரும்ப இங்கே 0 இங்கே எழுதுவோம், கேரி இங்கே 1 இங்கே எழுதுவோம். 1 + 0 1. மிச்சத்தில் எதுவுமே இல்லை, அப்படியே வந்துடும். 1 1 1 0 0. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா எப்படி பண்ணேன்னு? ஸோ ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற பைனரியை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றணும். 0 இருந்தால் 1, 1 இருந்தால் 0. அதாவது 1s காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பு 1 ஆட் பண்ணணும் ஃபைனலாக. ஸோ 1 + 1 வந்து 10. ஸோ 0 இங்கே வரும், கேரி 1 வரும். அகைன் 1 + 1 10. ஸோ பேலன்ஸ் 1, கேரி இங்கே 1 வரும். 1 + 0 1. இங்கே எதுவுமே இல்லை, மற்றதெல்லாம் அப்படியே எடுத்துக்க எழுதி வேண்டியது தான். ஓகேங்களா? சரி, இப்போது ஃபைனலாக நம்ம 2s காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. தேர்ஃபோர் 2s காம்ப்ளிமெண்ட் என்னது? 0 0 1 1 1 1 0 0. 2s காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. டேக் எ ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு இந்த காம்ப்ளிமெண்ட் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.